வணக்கமுங்க. இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா, அந்த எஸ்கே நர்சரிக்காரன்லேருந்து ரோஜா செடி தாங்க பார்க்குறோம். ரோஜா செடியில் பூ பாருங்கள், நல்லா கலருக்கு வந்திருக்கு. இது ஆன்லைன்லேயும் சேல்ஸ் இருக்குங்க. பாருங்கள், ஒவ்வொரு பூ கலராக பாட்டுவாங்க. ஆன்லைனில் 5 செடி 500 கொடுக்குறேங்க. ஏன்னா ஒரு செடி கொண்டு போகிறதுக்கு இப்போதைக்கு டிரான்ஸ்போர்ட்டு இது சிக்கலாக இருக்குங்க. பேக்கிங்லாம் நிறையா காசாகுது. அதனால் ஒரு 5 செடி பர்ச்சேஸ் பண்ணால் ஆன்லைனில் போட்டு விட்றலாங்க. ஒரு 500 மேலே பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம போட்டு விடலாங்க. பேக்கிங் செலவு, நம்ம இங்கேருந்து லாரி ஆஃபீஸ் போகிறது, அதனால் ஒரு பீஸுனால் கொஞ்சம் நிறையா ஆர்டர் வரும்போது போட்டுக்கலாங்க. இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 5 செடிக்கு மேலே போடுங்க. ஒரு 500 மேலே பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம போய் போட்டு வர்றதுக்கு நல்லா இருக்குங்க. பேக்கிங்கில் அட்டைப்பெட்டி பேக்கிங்கில் டேமேஜ் இல்லாமல் அனுப்பிச்சிடலாங்க. உங்கள் பக்கத்தில் நீங்கள் இருக்க இடத்துக்கு அனுப்பிச்சிடலாம். நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். லாரி ஆஃபீஸில் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அனுப்பிச்சிடலாம். கலர் பாருங்கள், அதில் எதுவும் கலர் பிடிச்சிருந்தா ஒரு 5 செடி செலெக்ஷன் பண்ணுங்கள். இன்னும் கலர் நிறையா இருக்குங்க. மேலே கலர் நிறையா இருக்குது. இன்னும் அது பூக்கலைங்க. பூ கலர் இன்னும் ஒரு 2 நாளில் பூத்துரும். கலர் சூஸ் பண்ணாங்க 5 கலர் நாங்கள் கேட்டீங்கன்னா அனுப்பிச்சிடுவோங்க. தனித்தனி கலராக. செடியும் நல்லா இருக்குங்க. செடி பாருங்கள், அடி தூர்லேருந்து அந்த அடி தூர் பாருங்கள், கட்டை நல்லா இருக்கும். செடி நல்லா குரோத் இருக்கும். நல்லா இருக்குங்க செடி. இந்த சரியில்லாத செடியெலாம் அனுப்புறது இல்லைங்க. 5 கிலோ பேக்கிங்கில் நல்ல பெரிய செடியாக தாங்க இருக்கும். நல்ல அருமையான செடிகளாக இருக்கும். பாருங்க, இன்னும் கலர் ரோஸ் எல்லாம் இருக்குது. இதில் மேலே பாருங்கள், நாட்டு ரோஸுங்கம்மா, ஆந்திரா பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. நாட்டு ரோஸ் இருக்குங்க. அதுக்கு மேலே 70 ரோஸ்ன்னு இருக்குங்க. அப்புறம் சென் ரோஸ்ன்னு இருக்குங்க ஒன்று. அதுலேயே மேலே பக்கமாக போய் காட்டுறேன் பாருங்கள். பன்னீர் ரோஸ் கலர்லேயே வரும். பன்னீர் ரோஸ் கிடையாது, ஆனால் பன்னீர் ரோஸை காட்டில் அதிகம் பூக்குமுங்க. அந்த லாஸ்ட்டாக அந்த பிங்க் கலர் காட்டுப்பா பாருங்க. அருமையாக பூ வருமுங்க. நல்லா மரம் மாதிரி செடி வரும். அது நல்லா பூக்குமுங்க. இந்த அந்த ஒயிட்டும் நல்லா பூக்குமுங்க. ஒரு டயத்துக்கு 100 பூ 200 பூக்குள்ளே பூக்கும். செடி நடுற முறை வந்து தரையில் நடுறா இருந்தால் நல்லா 1 முழம் குழி எடுக்கணுங்க. 1 முழம்னா 1.5 அடி. அதில் செம்மண்ணும் எருவும் கலந்து போட்டு கொட்டணுங்க. கொட்டிட்டு கவரை கிழிச்சிட்டு நட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஈரப்பதம் இருந்த மாதிரி வச்சீங்கன்னா நல்லா வருங்க. தொட்டியில் வளர்க்குற முறை வந்துங்க, கோகோ பிட்டு, மாட்டு சாண குப்பை, செம்மண், இது 3 போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இங்கிட்டு காட்டுப்பா, இந்த போலங்காட்டு 3 போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை தொட்டிக்கு அதை கலந்ததை போட்டுட்டு இதை கவரை கிழிச்சிட்டு அந்த ஒரு முடிச்சு மாதிரி வருங்க, அந்த அளவுக்கு மேலே தெரிகிற மாதிரி வச்சு மூடி விட்டுறணுங்க. மண்ணை போட்டு மூடி விட்டு தண்ணி மட்டும் நல்லா ஊற்றணுங்க. ரொம்ப வெயில் காலமாக இருந்தால் 2 டைம் கூட தொட்டியில் வளர்க்குறதுக்கு ஊற்றலாங்க. நார்மல் டயத்தில் ஒரு டைம் ஊற்றினா போதுங்க. இந்த பூலாங்காட்டுப்பா, அது பெருசு பூலாங்காட்டு. கலர் பாருங்க, ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி. இதில் பாருங்க, அழகாக இருக்கும் கலரு. இது பாருங்க, பிங்கு, இந்த ரெட்டும் இல்லாமல் ஆரஞ்சு இல்லாத ஒரு கலரு. இது ஒரு பிங்கு, டார்க் பிங்கு. இது ஒரு டார்க் பிங்கு. இது அதுலேயே கொஞ்சம் லைட்டு, அதுலேயே இன்னும் லைட் பிங்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும். இது நாட்டு பன்னீர் ரோஸு, 70 ரோஸு எல்லாமே இருக்குங்க. நன்றி, வணக்கமுங்க.